9ஆம் வகுப்பு கலைச்சொல்லை பற்றி பார்க்கலாம். மார்ஃபிமி என்றால் உருபன், ஒலியன் என்றால் ஃபோனிமி, கம்பேரிட்டிவ் கிராமர் என்றால் ஒப்பிலக்கணம், லெக்சிகன் என்றால் பேரகராதி, கானிக்கல் ஸ்டோன் என்றால் குமிழிக்கல், வாட்டர் மேனேஜ்மெண்ட் என்றால் நீர் மேலாண்மை, இரிகேஷன் டெக்னாலஜி என்றால் பாசன தொழில்நுட்பம், டிராபிக்கல் ஜோன் என்றால் வெப்பமண்டலம், எக்ஸவேஷன் என்றால் அகலாய்வு, எபிகிராஃபி என்றால் கல்வெட்டு, ஹீரோ ஸ்டோன் என்றால் நடுகளை தான் அவ்வாறு கூறுவோம். கல்ச்சுரல் சிம்பிள் என்றால் பண்பாட்டு குறியீடு, எம்போஸ்டு ஸ்கல்ப்சர் என்றால் புடைப்பு சிற்பம், இன்ஸ்கிரிப்ஷன் என்றால் பொறிப்பு, லான்ச் வெஹிக்கல் என்றால் ஏவூர்தி, மிசைல் என்றால் ஏவுகணை, நாட்டிக்கல் மைல் என்றால் கடல் மைல், வீடியோ கான்ஃபரன்ஸ் என்றால் காணொலி கூட்டம், பதிவிறக்கம் என்றால் டவுன்லோட், பயணியர் பெயர் பதிவு என்றால் பாசஞ்சர் நேம் ரெக்கார்ட், அதை தான் பயணியர் பெயர் பதிவு. எலக்ட்ரானிக் டிவைசஸ் என்றால் மின்னணு கருவிகள், சோசியல் ரிஃபார்மர் என்றால் சமூக சீர்திருத்தவாதி, சலைன் சோயட் என்றால் கலர் நிலம், வாலண்டியர் என்றால் தன்னார்வலர், சென்டென்ஸ் என்றால் சொற்றொடர். இதுவே கன்விக்ஷன் அப்படின்னு சொன்னால் அது தண்டனை, அதை ஞாபகம் வச்சுங்க. கேவ் டெம்பிள் என்றால் குடைவரை கோவில், டெர்ஷரி என்றால் கருவூலம், ஹானரி டாக்டரேட் என்றால் மதிப்புறு முனைவர், மெலோடி என்றால் மெல்லிசை, டாக்குமெண்ட் ஷார்ட் ஃபிலிம் என்றால் ஆவண குறும்படம், காம்பினேஷன் என்றால் புணர்ச்சி, இந்தியன் நேஷனல் ஆர்மி என்றால் இந்திய தேசிய இராணுவம், கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச் என்றால் பண்டமாற்று முறை, வெஜிடபிள் சூப் என்றால் காய்கறி வடிச்சாறு, கிளாசிக்கல் லிட்ரேச்சர் என்றால் செவ்வியல் இலக்கியம், சுகர்கேன் ஜூஸ் என்றால் கரும்புச்சாறு, ரிஃபார்மிங் தி லெட்டர்ஸ் என்றால் எழுத்து சீர்திருத்தம், ஃபாண்ட் என்றால் எழுத்துரு, ஃபிலாசபி என்றால் மெய்யியல் தத்துவம், சிலபல் என்றால் அசை, ரைம் என்றால் ஏய்பு தொடை, ஹியூமனி என்றால் மனிதன், பர்சனாலிட்டி என்றால் ஆளுமை, கல்ச்சுரல் அகாடமி என்றால் பண்பாட்டுக் கழகம், ஃப்ரீவர்ஸ் என்றால் கட்டில்லா கவிதை, சிமிலி என்றால் உவமையணி, மெட்டாஃபர் என்றால் உருவகணி. நன்றி.